ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இங்க இருக்கின்ற பூரி ஜெகநாதருடைய அந்த கருவறை சாவி எங்க இருக்கிறது தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டார். भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं. श्री रक्त भंडार की चाबी का अता पता नहीं है. கருவறையில் இருக்கின்ற பொக்கிஷங்களை கொள்ளையடித்தவர்கள் சாவியை கொண்டு போய் விட்டார்கள். அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது எப்பொழுது நடந்த சம்பவம்? இதே ராஜேந்திரன் சோழனுடைய வெற்றி தான். இலங்கையிலிருந்து இந்தோனேஷியா அந்த கடற்பரப்பு வங்காள விரிகுடா கடலை கையில் வைத்திருந்தவன் ராஜேந்திரன். இந்தியன் நேவிக்கு ராஜேந்திரன் பேரை வைங்க. அடுத்து நீங்க நரசிம்மவர்ம பல்லவனை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்கல்ல, அந்த விநாயகர் சதுர்த்தியை அறிமுகப்படுத்தியவன் நரசிம்மவர்ம பல்லவன். தமிழர்கள் தமிழ் மன்னருக்கு மதசாயம் பூச மாட்டாங்க. ஆனா இவங்க மதத்தோடு தொடர்பு படுத்தி பாக்குறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் பொதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருந்தார் பிரதமர் மோடி. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்த முதல் இந்திய பிரதமர் மோடி தான் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. வந்தவர் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை பற்றி பேசியிருக்கிறாரு. ஒவ்வொரு அரசரும் போரிட்டு எதோ எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் ராஜேந்திர சோழன் புனித நீரான கங்கை நீரை எடுத்துகிட்டு வந்து இங்கே நிரப்பியிருக்கிறார். அதான் இங்கே பொன்னேரின்னு சொல்லப்படுது. நானும் அந்த கங்கை நீரை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அபிஷேகம் பண்ணேன். இந்திய நாட்டுடைய 140 கோடி மக்களுக்கும் இந்த ஆலயத்தில் நான் வந்து பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிலாம் பேசியிருக்கிறேன். அதாவது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று ஒரு பழமொழி உண்டு தமிழ்நாட்டில். அது எதை தின்றால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி உருமாறினது. அதாவது எதை செஞ்சால் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியும் என்கிற அந்த கணக்கில் அவர்கள் ஒவ்வொரு ஸ்லேடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? முருகர் பக்தர் மாநாடு அது சரியாக வரலையா? அடுத்து திருவள்ளுவரை பற்றி, அடுத்து எம்ஜிஆரை பற்றி, அடுத்து என்ன, அடுத்து என்ன, ஏதாவது ஒரு ஸ்லைடை போட்டால் மக்கள் கைதுட்டுவாங்களா? இந்த பயாஸ்கோப்பில் காமிப்போம்ல, ஸ்லைடை மாற்றி மாற்றி போடுறது, அதில் ஒன்று தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் ராஜேந்திரன் சோழன் வந்து 1000ஆவது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியிலிருந்து கங்கை நீரை கொண்டு வந்தான். ஆக்சுவலாக கங்கை கொண்டான் அப்படின்னாவே அவனுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? கங்கை கொண்டான், கங்கையை வெற்றி கொண்டவன். கங்கையில் தண்ணி எடுத்து வந்தவன் இல்லை. கடாரம் கொண்டான், அவனுக்கு பேர் உண்டு. கடாரம் என்பது மலேசியாவில் இருக்குது, கெடா அப்படிங்கிற பகுதி. அந்த பகுதியை வெற்றி கொண்டவன் ராஜேந்திர சோழன். அதனால தான் அவனுக்கு கடாரம் கொண்டான் என்கிற பேர். எது வரைக்கும் ஆட்சிக்கு போயிருக்கிறார்? அவனுடைய ஆட்சி சொல்கிறீங்களா? இவனுடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா 1014 1044 30 வருஷம் ஆட்சி. அதற்கு முன்பாக இளவரசனாக இருந்தவன் ராஜராஜ சோழனுடைய மகன். ஆனால் இவனுடைய ஆட்சி என்பது இந்த 30 வருட ஆட்சி, சிறப்பான ஆட்சி. அந்த ஆட்சி காலத்தில் அவன் செய்யாத சாதனை இல்லை. கப்பல் படை வைத்திருந்த முதல் தமிழ் மன்னன். அதன் மூலமாக மலேசியா பகுதியை வெற்றி கொண்டான். தாய்லாந்து பகுதியை, மலேசியாவில் இருக்கின்ற மலாக்கா தான் கடாரம், இன்றைக்கி அது ஒரு தீவு, மலாக்கா தீவு. தாய்லாந்து பகுதி, அங்கே இருக்கின்ற கம்போடியா, இன்றைக்கி கூட தாய்லாந்து கம்போடியா பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே இருக்கின்ற கோயில்களை வைத்து, அங்கே கோயில்களை அறிமுகப்படுத்தியவன் ராஜேந்திரன். கம்போடியா பகுதி, இலங்கை தீவை வெற்றி கொண்டவன். அதே மாதிரி வட இந்தியாவில் வங்காளத்தை வெற்றி கொண்டவன், ஒரிசாவை வெற்றி கொண்டவன். இப்படி கங்கை கொண்டான், கங்கையை வெற்றி கொண்டவன்னா அப்போ சும்மா போய் தண்ணி எடுத்து வரல. அங்கே உள்ள மன்னனை வீழ்த்தி விட்டு போரிட்டு தண்ணி கொண்டு வந்தான். எளிதான தண்ணி கொண்டு வரல. கங்கை புனிதமான நீரென்று சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அந்த கங்கை நீரை கொண்டு வந்தது பெரும் போருக்கு பின்பு, எளிதாக வரல. இப்போ மோடி கொண்டு வந்தார்ல தண்ணி, அது மாதிரி எளிதாக கொண்டு வரல. அவன் பெரும் போர் செய்து கொண்டு வந்தான். நான் ஒன்று சொல்கிறேன், கடந்த தேர்தலில் ஒரிசாவில் வச்சு பிரதமர் மோடி பேசிய பேச்சு, இங்கே இருக்கின்ற பூரி ஜெகநாதருடைய அந்த கருவறை சாவி எங்கே இருக்கிறது தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டார். கருவறையில் இருக்கின்ற பொக்கிஷங்களை கொள்ளையடித்தவர்கள் சாவியை கொண்டு போய் விட்டார்கள். அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது சொன்னாரா மோடி? சொன்னார்ல.
அது எப்பொழுது நடந்த சம்பவம்? இதே ராஜேந்திரன் சோழனுடைய வெற்றி தான். இந்த 1035 காலகட்டத்தில் ஒரிசாவில் போய் போரிட்டு வெற்றி பெற்றவன், அங்கே இருக்கின்ற கங்கையில் தண்ணி கொண்டு வந்தவன், அது வெற்றியின் நினைவாக, வெற்றியின் முகமாக தண்ணி கொண்டு வந்தான். வெறும் பாத்திரத்தில் கொண்டு வரல, பீப்பாய் அள்ளிட்டு வந்தான். நீங்கள் கங்கையவே வெற்றி கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு மன்னனை பார்த்து நீங்கள் சொன்னீங்க ஒரிசாவுடைய அந்த கருவறை சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ இங்கே வந்து நீங்கள் தண்ணி கொண்டு வரீங்க. அப்போ என்ன ஊருக்கு ஒரு வேஷம், ஊருக்கு ஒரு நீங்கள் நீதியா? நீங்கள் அப்போ நீங்கள் இங்கே வந்து கேட்க வேண்டாமா? ஒரிசாவுடைய சாவியை ராஜேந்திர சோழன் எங்கு வைத்திருக்கிறான் என்று எடுத்து கொடுத்து விடுங்கள், நான் மக்களிடம் கொடுத்து விடுன்னு சொல்லணும்ல. அப்போ இங்கே வந்து நீங்கள் ராஜேந்திரனை புகழ்றீங்க. ராஜேந்திரனை போன்ற ஒரு ஆட்சி அமைப்போம். அப்போ ஒரிசாவில் அவனை பற்றி தப்பாக பேசுனீங்க. எது உண்மை? இது முக்கியமானது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க 140 கோடி மக்களுக்குமான ஒருத்தராக ராஜேந்திரன் இருந்தான். நீங்கள் 140 கோடி மக்களுக்குமான ஒருத்தராக நீங்கள் ஆட்சி செய்கிறீங்களான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் வந்து 25 கோடி பேர் இருக்கான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ராஜேந்திரன் சோழனுடைய அந்த பெரிய கோயில் கருவறையில், நிலவரையில் பல்வேறு கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டன. பல்வேறு கல்வெட்டுகள், சொல்லப்போனால் அதிகமான கல்வெட்டுகள் தென்னகத்தில் தான் எடுத்தாங்க. அதில் குறிப்பாக சோழர்களுடைய ஆட்சியில் ஏராளமான கல்வெட்டுகள், ஜனநாயக முறையில் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்று. அதில் ஒன்று, இரண்டாவதாக எடுக்கப்பட்ட கல்வெட்டில் சோழகன் சாவூர் பரஞ்சோதி என்பவரை பற்றி ஒரு கல்வெட்டு இருக்கிறார். சோழகன் சாவூர் பரஞ்சோதி இவர் யாருன்னு பார்த்தால், இவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். பொதுவாக சாவூர் என்பதே வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற பட்டம். பொதுவாக முஸ்லிம்களை சோழகர் என்று சொல்வார்கள், அது சோழகர் என்றும் சொல்வார்கள். அந்த சோழகர் சாவூர் பரஞ்சோதி, பரஞ்சோதி என்றால் உருவமற்ற இறைவனை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. இஸ்லாமியர்கள் உருவமற்ற இறைவனை குறிக்கின்ற அந்த சமயத்தை சார்ந்தவர்கள். அந்த நபர் பற்றி ஒரு கல்வெட்டு இன்னைக்கு இருக்கின்ற அந்த பெரிய கோவிலில் அப்பொழுது நெய்வேத்தியம் செய்வார்கள், நெய் ஊற்றி வணங்குவார்கள். அந்த நெய் வந்து காலங்காலமாக கிடைப்பதற்காக இந்த சோழகன் சாவூர் பரஞ்சோதி தன்னுடைய பணத்தில் 69 ஆடுகள் கோயிலுக்கு தானம் கொடுத்து அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து நெய்யை கொடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். 1035 1044 காலகட்டத்தில் இது வந்து கல்வெட்டு இருக்கு. இது வந்து நான் சொல்ல, அரசியலிய கல்வெட்டு இருக்கு. அப்போ இந்த சோழகன் சாவூர் பரஞ்சோதி அது மட்டும் இல்லை, இந்த கோவிலை நிர்வாகம் செய்கின்ற 4 அதிகாரிகள் இருப்பாங்க. எப்படின்னா, இந்த பண ஓலை இருப்பாங்க, பண ஓலையில் தான் எழுதுவாங்க. பொதுவாக அப்பொழுதுதான் திருமந்திர ஓலைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஓலையை எழுதி 4 அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்ததுக்கு அப்புறம் தான் மன்னன் சீல் வைப்பாங்க. அரசு ஆணையாக ஒரு அரசு ஆணை பிறப்பிப்பாங்கல்ல, அதுக்கு 4 அதிகாரிகள் உத்தரவு இது வேணும், அனுமதி வேண்டும், அவங்க சரி பண்ணுவாங்க. அதில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த சோழகன் சாவூர் பரஞ்சோதி. அமைச்சர்கள் முக்கியமானவர் ஒன்று. இரண்டாவது, அவருக்கு முக்கியமான பணி என்ன தெரியுமா? கருவூல அதிகாரி. அப்போ கோயிலுடைய கருவூல அதிகாரியாக இருந்திருக்கிறார் இஸ்லாமியர். நான் எதை சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை ராஜேந்திரன் நடத்தி இருக்கிறார் அப்படிதான் சொல்றேன். மிகப்பெரிய ஒரு மன்னர் என்று சொல்றீங்க, நம்ம மாற்று கருத்து இல்லை. நீங்க ராஜேந்திரனுக்கு செலவைங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ராஜேந்திரனுடைய ஆட்சியை நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க? அவர் ஒரு இந்து மன்னர், அது கோயில் சம்பந்தப்பட்டது வரையில் தான் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. ஆனால் ராஜேந்திரன் காலத்தில் சமணம், சைவம், பௌத்தம் போன்று இஸ்லாமும் வளர்ந்திருக்கிறது. அதான் முக்கியமானது. அப்போ இப்படி ஒரு ஆட்சியை நடத்திய ராஜேந்திரனை போன்ற ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துவோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால், நீங்கள் ராஜேந்திரன் எப்படி புரிஞ்சிருக்கீங்க? எப்பொழுது திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசினாங்களோ அப்பொழுதே தமிழ் சமூகம் விளங்கி கொண்டது, ஆகா இவங்க நிலைமை வேறன்னு. இன்னைக்கு ராஜேந்திர சோழன் எடுத்திருக்காங்க. ஏன் ராஜேந்திரன் சோழனுக்கு தமிழக அரசு சிலை வைக்கலையா? கலைஞர் காலத்தில் சிலை வச்சாங்க. அந்த சிலையை கூட கோயிலுக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடினவர்கள் யாரு? தஞ்சாவூரில். ஏன் போராடினாங்க? அது எப்படி ராஜேந்திர சோழனுடைய சிலையை கோயிலுக்குள் வைப்பது? அவன் சத்திரியன் தானே, உடலையே. என்னங்க நடக்குது? ஒரு மிகப்பெரிய மன்னன், கோயிலை கட்டின மன்னன், இன்னை வரைக்கும் வியப்பா பார்க்கக்கூடிய கோயில். அந்த மன்னனுடைய சிலையை நீங்க உள்ள வைக்க விடலையேங்க. அதை செஞ்சவங்க யாரு? இன்னைக்கு வரைக்கும் நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு தேவாரம் பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு தேவாரம், திருவாசகம் இப்படிலாம் பேசுறாங்க. இன்னைக்கு நடராஜர் கோவிலில் போய் நீங்க திருவாசகம், தேவாரம் பாட முடியுதா? அங்கே ஒருத்தர் பாடின ஒருத்தரை அடிச்சு விரட்டினாங்க.
இதெல்லாம் நம்ம பார்த்தோமே டிவியில். பொய் வேஷங்க, தமிழ் வேஷம் போடுவது, வேட்டி சட்டை கட்டிக்குவது, தமிழ் பாட்டுக்கு வந்து கையசைப்பது, ரசிப்பது, இளையராஜாவை வச்சு மியூசிக் போட்டு அப்படியே பெரிய மெய்மறந்து கேட்பது, எல்லாமே வேஷம். தமிழர்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் புரிஞ்சு கொள்ளணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். இந்த மண்ணில் போற்றப்படக்கூடிய ஒரு மன்னன் ராஜேந்திரன், அது மாற்றமே கிடையாது. சோழர் காலம் என்பது வெறும் தமிழ்நாட்டை மட்டும் ஆட்சி செய்த மன்னர் இல்லை, தமிழர்கள் உலகம் முழுவதும் ஆட்சி செய்த ஒரு காலகட்டம், பொற்காலம். ராஜேந்திரனுடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி, அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. சொல்லப்போனால் வங்காள விரிகுடாவை கையில் வைத்திருந்த மன்னன் ராஜேந்திரன். உங்களுக்கு முழுவதும் பாருங்க, இலங்கையிலிருந்து இந்தோனேஷியா அந்த கடற்பரப்பு வங்காள விரிகுடா கடலை கையில் வைத்திருந்தவன் ராஜேந்திரன். மிகப்பெரிய ஒரு கடற்படை தமிழர்கிட்ட இருந்தது. அதெல்லாம் பெருமை, அதில் மாற்றுக்கருத்தில். நான் என்ன சொல்கிறேன், இந்தியன் நேவிக்கு ராஜேந்திரன் பேரை வைங்க, ராஜேந்திர சோழன் பேரை இந்தியன் நேவிக்கு வைங்க. நீங்கள் விக்ராந்த்னு வைக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்கல்ல, ராஜேந்திரன் சோழன் பேரை வைங்க இந்தியன் நேவிக்கு. அது தமிழனுக்கு பெருமை. கங்கையில் வந்து ராஜேந்திரன் சோழையை நிறுவுங்க. நான் என்ன கேட்குறேன், ஒன்றே ஒன்று கேட்குறேன். இன்றைக்கி இந்திய அரசியலில் நீங்கள் அரசியல் வரலாற்று பாடங்களில் நிறைய விஷயத்தை மாற்றுறீங்க. முகலாயர்களை பற்றி எடுக்கிறீங்க, அது வேறு விஷயம். ராஜேந்திரன் சோழனை பற்றி வட இந்திய வரலாற்று புத்தகங்களில் இருக்கா? அதை வைங்க, பாடங்களை வைங்க. சோழ வரலாற்றை பற்றி வட இந்தியர்கள் படிப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. நான் அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை கேட்குறேங்க. 10 வருஷமாக ஆட்சி பண்ணுறீங்க, 11வது வருஷம் ஆட்சி பண்ணுறீங்க. இந்திரா காந்தியோட தாண்டிட்டீங்க. இந்திரா காந்தியோட தாண்டிட்டீங்க. கிட்டத்தட்ட நேருவுக்கு போட்டியாக போயிட்டு இருக்கீங்க. நேரு வந்து வாழ்நாளும் பிரதமராக இருந்தவர், சாகு வரைக்கும் பிரதமராக இருந்தேன். அது வரைக்கும் நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன கேட்குறேன், தமிழ் மீது இவ்வளவு பற்று எந்த பிரதமரும் காமிக்கல இது வரைக்கும். இந்திய வரலாற்றில் நாங்கள் தமிழ் மீது காதல், தமிழை அப்படி கசிந்துருகி அப்படி யாரும் பேசுனதில்லை. நான் என்ன கேட்குறேன், ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, ஒரு 4 வரி 5 வரி தமிழில் ஏன் கற்றுக்கிட்டு நீங்கள் உரையாட மாட்டேன்றீங்க? நமச்சிவாய வாழ்கன்னு பாடினாரு. பாட்டை பாடுறது ஒன்றும் இல்லைங்க, தமிழை கற்றுக்குங்க. தமிழ் கற்றுக்கொள்வது அவ்வளோ ஒன்றும் கடினமா? நீங்கள் பேசுகிறீங்கல்ல, 3ஆம் மொழியாக ஏன் நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடாது? பிரதமர் மோடி 3ஆம் மொழியாக ஏன் தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடாது? நான் பிரதமரை பார்த்து கேட்குறேன். உங்களுக்கு இந்தியும் குஜராத்தியும் தெரியும், உங்களுடைய தாய்மொழி குஜராத்தி, நீங்கள் பேசக்கூடிய மொழி இந்தி. 3ஆம் மொழியாக ஏன் நீங்கள் தமிழை கற்றுக்கொள்ளக்கூடாது? இவ்வளவு தமிழ் மேலே காதல், இவ்வளவு தமிழ் மேலே அப்படியே எங்களுக்கு ஈர்ப்பு, தமிழை நாங்கள் உலகம் முழுவதும் கொண்டு போகிறோன்னா நீங்கள் தமிழ் கற்றுக்கொண்டு போய் ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழில் பேசுங்க. கோயம்புத்தூருக்கு ஒவ்வொரு தடவை வரும்போது அமித்ஷா நான் தமிழ் கற்றுக்கொள்ளவில்லைன்னு வருத்தப்படுறேன்னு 4 தடவை சொல்லிட்டார். எங்க ஒரு தமிழ் டீச்சரை வச்சு கற்றுக்கூடாதா? உங்களால் கற்றுக்க முடியாதா? உங்களுக்கு அப்படி கற்றுக்கிட்டா எவ்வளவு பெரிய பேர் கிடைக்கும். நான் கேட்குறேன், இது ஒரு வாய்ப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றினால் நீங்கள் தமிழ் கற்றுக்கொண்டால் எவ்வளவு வாய்ப்பு இருக்கும். இதுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் கால் ஊன்றமா ஒவ்வொரு மொழியை கற்றுக்கிட்டு வர முடியும். சரியான பார்வைக்கு வந்துட்டீங்க. இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் சரியான வார்த்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க. அவங்க எத்தனை மொழி தான் அவர் கற்றுக்குவார்? தாங்க சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் ஆள்ற மாதிரி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க எப்படி பேசலைங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பேசலை, ஒரிசாவில் போனால் அதை பற்றி பேசுவாங்க, கேரளாவில் போனால் மலையாளத்தை பற்றி பேசுவாங்க, வங்காளத்துக்கு போனால் பெங்காலியை பற்றி அப்படியே உருகி பேசுவார். அதுதான் காரணம். அதனால தான் தமிழ் கற்றுக்க முடியல. இதில் தான் விஷயம். தமிழ் மேல் மட்டுமே பாசம் இருந்தால் நேரம் கற்றுருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனை மொழி கற்றுக்க முடியும்? அப்போ ஏன்னா பொய்யா பேசுகிறாங்க, வேஷம் கட்டுறாங்க. இதுதான் நிலைமை. இன்றைக்கி ராஜேந்திரனை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா ராஜேந்திர சோழனை பற்றி நம்மை விட அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது. ஆனால் ஒரு வகையில் பெருமை, ஒரு பிரதமர் ராஜேந்திரனை பேசுகிறார், பெருமை. அவரை பற்றி இதுவரைக்கும் எந்த பிரதமரும் வந்தில்ல, இவர் தான் முதல் முறையாக வராங்க. அவங்களுக்கு நீ அடுத்து பாருங்களேன், அடுத்து நீங்கள் இவர் நரசிம்மவர்ம பல்லவனை பற்றி பேசுவாங்க. ராஜேந்திரனை பேசிட்டாங்களா, அடுத்து பிரதமர் வருவார் இந்தியா தமிழ்நாட்டுக்கு, மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவன் அப்படின்னு பேசுவார். நரசிம்மவர்மன் பல்லவன் காலத்தில் தான் வந்து விநாயகரே இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார் தெரியுமா? 2ஆம் புலிகேசியை வெற்றி கொண்டு வரும்பொழுது விநாயகரை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவன் நரசிம்மன். அதை பற்றி பேசுவாங்க. நான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ பாஜகவுக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்கல்ல, அந்த விநாயகர் சதுர்த்தியை அறிமுகப்படுத்தியவன் நரசிம்மவர்ம பல்லவன். அப்போ இனி அடுத்து அவங்க எடுப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் அரசியலுக்கு என்னெல்லாம் லாபம் கிடைக்குமோ அதை பார்க்குறாங்க. அதுதான்
நமக்கு எல்லா வரலாறுகளும் தெரியும். நாம் ராஜேந்திரனை பெரிய அளவில் போற்றுகிறோம். ராஜேந்திர சோழன் போற்றக்கூடிய மன்னன் என்று அதில் மாற்று கருத்தும் இல்லை. நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். நம்ம குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் சோழ வரலாற்றை படிக்கலையா? ஒரிசாவில் இருக்கின்ற, குஜராத்தில் இருக்கின்ற, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்கள் ராஜேந்திர சோழனை பற்றி தெரியுமா? அவனை படிக்க வைங்க. அதுதான் சிறப்பு. இங்கே வந்து வேட்டி கட்டிக்கிட்டு நான் வந்து கங்கை நீரை கொண்டு வர்றது மட்டும் சிறப்பு இல்லை. அதான் நான் சொல்கிறது. மோடி வருகையின் போது ஒரு கோரிக்கை மனுவும் தமிழ்நாடு அரசு சார்பாக முதல்வர் கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு முதல்வராக கொடுத்ததுங்க. அதை பரிசீலனை பண்ணுவாங்களா? நிதியை விடுவிப்பாங்களா? இந்த ஆரம்ப கல்விக்கான நிதி 2150 கோடியா? 2151 கோடி. அதை விடுவிக்கணும்ல. அது நியாயமான கோரிக்கை தானே. நீங்கள் அதை நான் விடுவிக்க மாட்டோம், அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, வேணா உங்களுக்கு கங்கை நீரை நான் அள்ளிட்டு வந்து கொடுக்குறேன், எங்களுக்கு தேவை என்னங்க, அதை கொடுக்கணும்ல. இந்த கோரிக்கை ஒரு முதல்வராக அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு முதல்வராக தமிழக அரசு அவரை வரவேற்றிருக்கிறது. ராஜேந்திரனை பற்றி பேசியதை எல்லோரும் வரவேற்கிறோம். ஆனால் இது நீ செய்கின்ற அரசியல் நாடகம் என்பதை நாங்கள் வந்து தோலுரிச்சு காமிக்கிறோம். ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை சொல்லியிருக்கிறாரு. ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சிலை நிறுவப்படும்லாம் சொல்லியிருக்கிறாரு. அங்கே நினைவு நாணயம் அதிகம் வெளியிட்டார். அவருடைய பெருமைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் வர இருக்குது, இன்னும் 8 மாத காலம்தான் இருக்குது. இது வந்து பாஜகவுக்கு ஏதாவது வலு சேர்க்குமா அவருடைய வருகை? அதாவது இது வரைக்கும் வலு சேர்க்காதனால தான் ராஜேந்திரனை கையில் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை தடவை வந்துட்டார்? அப்போ கடந்த காலம் வரைக்கும் வலு சேர்க்கலை. அப்போ வலு சேர்ப்பதற்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து தான் ராஜேந்திரனை கையில் எடுத்திருக்காங்க. அடுத்து இதுவும் வலு சேர்க்கவில்லை என்றால் அடுத்து வேறொரு விஷயத்தை எடுப்பாங்க, இன்னும் எடுப்பாங்க. அவங்க லிஸ்ட்டு பெருசு. அப்போ ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற விஷயங்களை பேசிட்டா நம்பிடுவாங்க. ராமேஸ்வரத்தில் வந்து பேசும்போது பேசினார், அப்துல் கலாம் பற்றி பேசினார், இந்த மண்ணை பற்றி பேசினார், திருக்குறளை பற்றி ஏற்கனவே பேசிட்டார், தமிழ் மொழி பெருமையை பற்றி பேசுகிறாரு. எல்லாமே பேசலாம்ல, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, பேசுகிறாங்க. ஆனால் தமிழ் மக்கள் எப்படி பிரித்து பார்க்குறாங்கன்னா, இந்த தமிழ் மண்ணுடைய வரலாற்றை எல்லோருமே நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோம். எல்லோருக்குமே தமிழ் வரலாறு தெரியும், இந்த மன்னர்கள் வரலாறு தெரியும். இதில் நம்ம எப்பொழுதுமே மதத்தை நம்ம வச்சு பூத்தி நம்ம பார்க்குறது கிடையாது. ஒரு மன்னரை பற்றி நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அவன் வந்து ஒரு இந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு பார்த்ததே கிடையாது. நீங்கள் எந்த மன்னரை எடுங்களேன், மன்னருக்கு நம்ம சாதி சாயம் கூட பூச மாட்டோம். அந்த மன்னன் தமிழுக்கு தொண்டு செஞ்சதை பற்றி பேசியிருப்போம். அவன் பெரிய அளவில் வந்து போர் சென்று தமிழ் பெருமையை வந்து நிலைநாட்டியதை பற்றி பேசியிருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், இப்படி பேசியிருப்போம். இங்கே அதற்கான ஒரு ஊரை நம்ம நிர்மாணம் செய்திருப்போம். ஆனால் அவனை எப்போவுமே நம்ம பிரித்து பார்க்கல. அது மதச்சாயம் பூசினதே கிடையாது. தமிழர்கள் தமிழ் மன்னருக்கு மதச்சாயம் பூச மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த மன்னர்களை மதத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ ராஜேந்திரனை புகழ்வதையோ ராஜேந்திரனுக்கு பெருமைப்படுத்துவதையோ நம்ம தடுக்கலை. ஆனால் அவனை இந்து மன்னன், அவன் இந்து சமூகத்தை சார்ந்தவன், அப்படி போகிறாங்க, அதை அப்படி கொண்டு வர்றாங்க. அல்லது மன்னனை கோயிலோட தொடர்பு மட்டும் பார்க்குறாங்க. அவங்க இப்போ ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் நடந்த ஜனநாயக முறையான ஆட்சி நிறைய இருக்குது. குடவோலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குறைகளை கொண்டாந்து போட்டுடலாம். அரண்மனைக்கு வெளியே பெரிய ஒரு குடம் போன்று வச்சுருப்பாங்க. அதில் ஓலைகளில் அந்த 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 குடிமக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டாந்து போடலாம். ஒவ்வொரு கிழமையும் மன்னர் அந்த ஓலைகளை எடுத்து யாருக்கு என்ன குறைகள் என்று பார்த்து தீர்த்து வைத்த வரலாறெல்லாம் இருக்கிறது. ஜனநாயக ரீதியான ஆட்சியை செய்தவர்கள் தமிழர்கள், அதில் குறிப்பாக சோழர்களுடைய ஆட்சி. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ற. நீங்கள் கங்கையிலேருந்து நீரை கொண்டு வந்தீங்கல்ல, ராஜேந்திரனுடைய இந்த ஜனநாயக ஆட்சியை எடுத்துகிட்டு போங்கன்ற. அதுதான் நீங்கள் 140 கோடி மக்களுக்கு செய்கின்ற நன்மை. ராஜேந்திரன் எப்படி ஆட்சி செய்தான் என்பதை படித்து அதை நீங்கள் இந்தியா முழுவதும் ஏன் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடாது? அதுதானே நியாயமாக இருக்க முடியும். ஆனால் இவர்கள் நோக்கம் அப்படி அல்ல. இவர்கள் நோக்கம் என்பது வாக்கு அரசியல். வாக்கு அரசியலுக்காக நீங்கள் ராஜேந்திரனை கையில் எடுக்கிறீங்க, அடுத்து இன்னொரு மன்னனை கையில் எடுப்பாங்க. இதுதான். ஆகவே தான் அவர்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ திருவள்ளுவரை கையில் எடுத்து அவர்கள் தோற்று போனதற்கு காரணம் அதுதான். இப்போ ராஜேந்திர சோழனை எடுத்து அவர்கள் தோற்று போவதற்கும் காரணம் அதுதான். ஸோ இவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை பற்றி பேசுகிறார்களே தவிர உண்மையான தமிழ் பற்று, உண்மையான வந்து தமிழ் மக்கள் மேல் அக்கறை அப்படி என்று இடத்திற்கு நகர்ந்து வந்திருந்தால் அவருடைய அரசியல் பார்வை வேறு மாதிரியாக இருந்திருக்கும்.
அது தமிழர்கள் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்கிற அந்த இடத்துல தான் இன்னும் அவர்கள் நகராமல் இருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.